சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தெல்லாம் உயர்த்திட்டீங்களா? கவர்மெண்ட் மருத்துவ தரத்தெல்லாம் உயர்த்திட்டீங்களா? நாங்க இந்த நெல்லை 90 நாள் 120 நாள் வரைக்கும் பாடுபட்டு எதுவுமே போடுறேன். தண்டியில அதை வாங்கறது கூட ஆள் இல்லாம மயில் நஞ்சு போகுது. அதை மேம்படுத்திட்டீங்களா? அந்த மாதிரி எந்த திட்டங்கள் நீங்க கொண்டு வரலையா? நாங்க 90 நாள் 120 நாள் ஒரு நெல்மணியை உற்பத்தி எடுத்து போய் கமிட்டியில போட்டா அந்த கமிட்டியில மழை பெஞ்சா நனைஞ்சு வேஸ்டா போயிடுது. அதை மேம்படுத்துற எந்த ஒரு புது திட்டங்கள் நீங்க கொண்டு வரலையா? அதை விட்டுட்டு நீங்க இங்க எம்எல்ஏ கார்கள் கொடுக்குறீங்க. எம்எல்ஏ கார் எங்க இருந்து கொடுப்பீங்க? கவர்மெண்ட் காசுல தானே கொடுக்க போறீங்க. 75,000 ரூபாய் மாசமான அந்த மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்குறீங்க. அது யார் காசுல இருந்து கொடுப்பீங்க? எங்க காசு தானே கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க தூயமான ஒரு ஆட்சி கொடுப்பீங்க, மக்களுக்காக ஒரு ஆட்சி கொடுப்பீங்க, ஒரு மாற்றம் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாத்தீங்கன்னா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நீங்க உட்கார வச்சிருக்கிறோம்னே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்குறேன். தயவு செய்து சொல்றேன், இந்த விவசாயத்துறைக்கும் அதே மாதிரியே நீர் வளத்துக்கும் இந்த தமிழ்நாட்டை மேம்படுத்துற புது புது திட்டங்கள் கொண்டு வந்து அதுக்காக இங்க குரல் கொடுங்க, அதுக்காக இங்க பேசுங்க, அதுக்காக புது புது திட்டங்கள் கொண்டு வாங்க சொல்றது என்னோட கோரிக்கை. தயவு செய்து நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமா நம்புறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தெல்லாம் உயர்த்திட்டீங்களா? கவர்மெண்ட் மருத்துவ தரத்தெல்லாம் உயர்த்திட்டீங்களா? நாங்க இந்த நெல்லை 90 நாள் 120 நாள் வரைக்கும் பாடுபட்டு எதுவுமே போடுறேன். தண்டியில அதை வாங்கறது கூட ஆள் இல்லாம மயில் நஞ்சு போகுது. அதை மேம்படுத்திட்டீங்களா? அந்த மாதிரி எந்த திட்டங்கள் நீங்க கொண்டு வரலையா? நாங்க 90 நாள் 120 நாள் ஒரு நெல்மணியை உற்பத்தி எடுத்து போய் கமிட்டியில போட்டா அந்த கமிட்டியில மழை பெஞ்சா நனைஞ்சு வேஸ்டா போயிடுது. அதை மேம்படுத்துற எந்த ஒரு புது திட்டங்கள் நீங்க கொண்டு வரலையா? அதை விட்டுட்டு நீங்க இங்க எம்எல்ஏ கார்கள் கொடுக்குறீங்க. எம்எல்ஏ கார் எங்க இருந்து கொடுப்பீங்க? கவர்மெண்ட் காசுல தானே கொடுக்க போறீங்க. 75,000 ரூபாய் மாசமான அந்த மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்குறீங்க. அது யார் காசுல இருந்து கொடுப்பீங்க? எங்க காசு தானே கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க தூயமான ஒரு ஆட்சி கொடுப்பீங்க, மக்களுக்காக ஒரு ஆட்சி கொடுப்பீங்க, ஒரு மாற்றம் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாத்தீங்கன்னா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நீங்க உட்கார வச்சிருக்கிறோம்னே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்குறேன். தயவு செய்து சொல்றேன், இந்த விவசாயத்துறைக்கும் அதே மாதிரியே நீர் வளத்துக்கும் இந்த தமிழ்நாட்டை மேம்படுத்துற புது புது திட்டங்கள் கொண்டு வந்து அதுக்காக இங்க குரல் கொடுங்க, அதுக்காக இங்க பேசுங்க, அதுக்காக புது புது திட்டங்கள் கொண்டு வாங்க சொல்றது என்னோட கோரிக்கை. தயவு செய்து நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமா நம்புறேன்.